viewers, vanakkam and welcome to Red Carpet with me, Kanimori. Every week, நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம புது படங்களோட ரிவ்யூ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதே மாதிரி இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு நம்ம ரெட் கார்பெட்ல முதலாவதா பார்க்க போறது மீசைய முறுக்கு படத்தோட சக்சஸ் மீட். மீசைய முறுக்கு படம் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா திரையில ஓடிட்டு இருக்குங்க. அதுவும் ஹிப்ஹாப் ஆதி பொறுத்த வரைக்கும் ஆஸ் எ ஹீரோவா அவருக்கு இதுதான் முதல் படம். ஹீரோவா மட்டும் இல்லாம அவரே தான் முதல் தடவை இந்த படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. பட் இசையமைப்பாளரா ஆல்ரெடி அவர் ஆம்பளை படத்தின் மூலமா அறிமுகம் ஆயிட்டாரு. சோ இசைக்கு அவர் புதுசு கிடையாது. பட் ஆஸ் எ ஹீரோ அண்ட் டைரக்டரா இந்த படத்துல தான் முதல் தடவை அறிமுகம் ஆகியிருக்காரு. அவருடைய முதல் படங்கள்ல பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஒர்க் பண்ணி அண்ட் அந்த படத்தையும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கொடுத்திருக்காரு அப்படின்னா நிஜமாவே அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தாங்க சொல்லணும். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சுந்தர் சி. அண்ட் இந்த படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல, அதாவது ஹிப்ஹாப் ஆதிக்கு தந்தையா நடிச்சிருக்காரு விவேக். அவரோட கேரக்டரையும் ஜஸ்டிஃபை பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் நமக்காக இந்த படத்தோட டீம் ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கலாம். கமல் சார் ஸ்ரீதேவி சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் உனக்கு கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறாங்களா, எங்க சொல்றாங்க நான் ஒருத்ததான் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாம் சப்பானி சொல்றாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த படம் ஆரம்பிக்கும் போது இண்டஸ்ட்ரியில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அது இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற வியாபாரத்தில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேர்கிட்ட நான் அந்த படத்தை பத்தி பேசும்போது, இந்த படத்தோட ஓப்பனிங் திரையுலகத்துல பல பேரை ஆச்சரியப்படுத்தும். ஏன் சில பேருக்கு அதிர்ச்சியை கூட கொடுக்கும். அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கும் பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். யாருமே நம்பல. என்ன சார் நீங்க சொல்றீங்க, நியூ ஃபேஸ் வச்சு எடுக்கிறீங்க, நீங்க இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங். பட் நான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். ஏன்னா ஆதியோட பவர் என்ன நல்லா தெரியும். முதல்ல இருந்த இளைஞர்களுக்கு ஆதி மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு, அது அவரோட பாடல் ஆகட்டும், இல்ல தமிழ் மேல அவர் கொண்ட பற்றாகட்டும், இல்ல அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கு மேல ஒரு தனி மனுஷனா, தனி பையன், ஒரு சின்ன பையனா தனியா கோயம்புத்தூர் சென்னைக்கு அவர் ஜெயிச்ச கதையாகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. குறிப்பா இளைஞர்கள்ட்ட அந்த ரீச் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நான் கணிச்சேன். அது போக ஆதியோட திறமை மேல பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இந்த ஸ்கிரிப்ட் மேல. அப்புறம் இந்த படத்தை எடுக்க எனக்கு மெயினா தோன்ற ஆதி, இந்த படத்துல ஆதி அண்ட் ஜீவா பண்ண அந்த ஹிப்ஹாப் தமிழர்களோட பாடல்கள். ஏன்னா அந்த படத்தோட கதை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டு ஓகே பண்ண பாடல் தான் அந்த படத்துல நிறைய இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தோட வெற்றி மேல எனக்கு ரொம்ப உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. என்னுடைய கணிப்பு சிட்டியில அந்த படம் வெற்றி பெறும் நினைச்சேன். அந்த கணிப்பெல்லாம் தாண்டி பட்டி தொட்டியெல்லாம் இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதிதான். நாங்கெல்லாம் அந்த சப்போர்ட்டிங் காஸ்ட். அதனால ஆதிக்கு எனது வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு எனது நன்றி. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்க எனது வாழ்த்துக்கள். உங்க ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி. கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி என்னைக்கு உங்க பத்திரிகை மீடியா சகோதரர்கள் நண்பர்கள் அனைவரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நன்றி. இந்த படத்தோட சக்சஸ் மீட் இன்னைக்கு சீக்கிரமா டக்குன்னு வைப்போம் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா நன்றி சொல்லி ஆகணுங்கிறதுக்காக. உண்மையிலேயே சத்தியமா சொல்றோம், நாங்க இவ்வளவு பெரிய வெற்றி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க ஒரு நல்ல படம் கொடுத்திருக்கோம். இந்த படத்துல எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் கொடுத்திருக்கோம். ஒரு கிளீனான படம். இந்த படத்துல யூத் மூவிங்கிறப்ப தண்ணி தம்மு டபுள் மீனிங் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து பண்றோம். நிறைய பேர் அதுக்கு யூத் மூவினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் கிட்ட சொன்னப்ப அண்ணன் கிளீனா சொன்னாரு, இல்ல அப்படிலாம் கிடையாது. யூத் மூவினா யங்ஸ்டர்ஸ் பார்த்தா யூத் மூவி, ஃபேமிலி எல்லாம் பார்த்தா ஃபேமிலி மூவி. மொத்தத்துல ஒரு மூவி தான். அதை யார் பாக்குறாங்களோ அது டேர்ம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. மூவி இஸ் அ மூவி, நல்லா எடு அப்படின்னாரு. சோ இதை எடுத்தோம். ஒரு ஒரு பயங்கர பயம் இருந்துச்சு. முன்னாள் நைட்லாம் பயங்கர படப்படப்ப அண்ணனுக்கு போன் பண்ணி நான் அப்படியே அண்ணா என்னன்னா நாளைக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தம்பி நான் ஜாலியா இருந்திருப்பேன். சிரிச்சுட்டே சொல்றாரு அண்ணா. சோ அவருக்கு டென்ஷன் இல்லையா, இல்ல நான் மட்டும்தான் உதறுதா? விக்கிய பார்த்தா விக்கி சிரிச்சுட்டே பேசுறாரு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் கிட்ட. ஏன்னா எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் படம். எல்லாருமே ஸ்கிரீன்ல வரும். கிட்டத்தட்ட இந்த ஹோல் டீமே இத்தனை பேரும். ஏன்னா எல்லாருமே நியூ கமர்ஸ். மக்கள் வருவாங்களா தியேட்டர் பாப்பாங்களான்னு பயங்கர பயம். ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு கிட்டத்தட்ட ஆல் அக்ராஸ் எனக்கு எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் முருகானந்தம் அண்ணா சொன்னப்பதான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நாங்க 12:15 ஏதோ அண்ணா ஆபீஸ் வந்தோம். 12:30 அவர் எனக்கு மாலை எல்லாம் போட்டு
படம் வெற்றி அப்படின்னாரு. அப்ப எனக்கு அது தெரியல, எனக்கு எப்ப போல் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி நன்றினா. அப்ப சுந்தரனா சொன்னாரு, இது ஒரு மிராக்கிள், இதை நீங்க நோட் பண்ணிக்கோ, இதை எழுதி வச்சுக்கோ, இது இனிமேல் உனக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ நன்றி, நல்ல பெரிய ரிலீஸ், எல்லா இடத்துலயும் ரிலீஸ் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி பிரஸ் மீட். நிறைய பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் சுந்தர்சி சார், தேங்க்யூ சோ மச் உங்களோட ப்ரொடக்ஷன் இதை லான்ச் பண்ணதுக்கு. அண்ட் அடுத்தது ஆதி, உங்களுக்கு எவ்வளவு வாட்டி நன்றி சொன்னாலும் பார்த்தாது, நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நிறைய பேருக்கு, ஹோல் காஸ்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு தோணுது. மக்கள் நம்ம ஏத்துக்கிட்டாங்க, ஸோ நல்ல படங்கள் கொடுக்கணும்னு. இந்த மாதிரி இன்னைக்குமே அவங்களுடைய அன்பு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல படம்ன்றது இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டுல ஒரு நல்ல படம்ன்றது ஓவியா மாதிரி இருக்கணும். எல்லாரும் அதை பத்தி பேசணும், எல்லாரும் அதை பார்க்கணும், எல்லாரும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் அதை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு இருக்கிறது தான் ஒரு நல்ல படம். சோ அப்படி தமிழக மக்கள் ஓவியாவை மட்டும் இல்ல, மியூசியம் இருக்கே இந்த நேரத்துல காப்பாற்றி இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்சஸ்ல என்ன பேசுறது தெரியல, பட் எல்லாருக்கும் நன்றிகள். பார்த்து ரசிச்சவங்க, பத்திரிகைகள்ல பாராட்டினவங்க, ஆன்லைன்ல விட்டு கொடுக்காம பாராட்டின அத்தனை பேருக்கும். அண்ட் கண்டிப்பா யாருமே பயாஸ்டா ஆன்லைன் கம்யூனிட்டி படம் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால ரிவ்யூ பண்ண மாதிரி தெரியல. எல்லாருமே ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் என்னை இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கேன்னா இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மைல் சைட்டை டீம், அவங்க போட்ட பிக்சர் தான் இந்த விக்னேஷ் காந்த் அப்படின்ற ஒரு உருவமே. சோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் எங்க இருந்தாலும் என்னுடைய வெற்றியை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி என்னோட கூட இருந்த அவன் சிவசுப்ரமணியம், அவனுக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஒரு இடத்துல நான் வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், என்ன பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அவர் நின்றுவோம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சீனுக்காக இவ்வளவு ஒரு கொண்டாட்டம் கிடைக்கும்னா அந்த ஒரு கொடுத்த வாய்ப்பு அப்ரிசியேஷன். ஆமா அப்ரிசியேஷன், எஸ் இஸ் ரைட். அந்த அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றது, அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஆதியனுக்கும் சுந்தர்சி சாருக்கும் ரொம்ப நன்றி. மியூசியம் இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேருக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு தெரியாது. சஞ்சய்னு சொல்லிட்டு ஒரு பையன் கண்ணாடி போட்டு முடிய படிவாகிட்டு இருப்பான், நான் தான். சோ ஒரு 4 நாள் முன்னாடி இந்த மாதிரி மேடையில பேசணும் அப்படின்னா இந்த கான்ஃபிடண்டா பேசிருக்கணும் அப்படின்னு தெரியல. சோ இப்போ கான்ஃபிடண்டா இங்க பேசுறேன்னா அது காரணம் மியூசியம் இருக்கு படம். தேங்க்யூ சோ மச் ஆதியனா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் சுந்தர்சி உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாத்துக்கும் மேல என்னோட குருநாதர், மீடியானா எனக்கு என்னவே தெரியாதப்ப மீடியாவை பத்தி எனக்கு அறிமுகப்படுத்திய ஸ்மைல் சரி ஆஜய் விக்னேஷ் அண்ணா, என்னோட வெற்றிக்கு முதல் காரணம் அவர் தான். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சோ மச். First of all, I want to thank you, Sundar Anna and Adi Anna, because for giving me this huge opportunity. It was seriously a very big response. It was like a dream for me, because getting a chance to act as one of the lead role is a big thing to get launched on the Avni Production banner. So overall, many people would have enjoyed also, as well as this would have been very inspirational for everyone. And definitely thanks a lot for everyone giving such a huge response. I saw the videos and all people were standing on the stage and they were I'm going. Thank you so much for your love and support. Please keep liking us. Thank you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் சொன்ன மாதிரி நான் தியேட்டருக்கு போகும்போது அந்த மேனேஜருக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், சார் எப்படி போயிட்டு இருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் முன்னாடி வரோம், ஒரு 2-3 பேர் கூட தியேட்டர்ல பார்க்க முடியலைங்க, இன்னைக்குதான் நாங்க பாக்குறோம் ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி 2 படத்துக்காக இவ்வளவு க்ரௌட் நாங்க பாக்குறோம் அப்படின்னு போது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது சொல்ற மாதிரி டயலாக்ஸே கேட்க முடியல, எல்லாரும் கை தட்டுறதும் ஒரே விசில் சத்தமா தான் இருந்தது ஃபுல் படமும். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் working with this stream is a part of the team இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா மாஸ்க் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மாஸ்க் படத்தை டைரக்ட் பண்ணதாகட்டும் இல்ல ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் டைரக்டர் தாங்க. இந்த படத்துல முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல மனோபாலா, பிளாக் பாண்டி, சென்ட்ராயன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. சோ இவங்க 3 பேருமே காமெடியில அசத்துவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க 3 பேரும் தனித்தனியா ஒரு படத்தில் நடிச்சிருந்தாலே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது. இப்ப இவங்க 3 பேருமே இணைஞ்சு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ காமெடி நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். நான் உங்கள் ரிஷிதரன், மாஸ்க் படத்தோட கதாநாயகன். மாதா என்டர்டைன்மெண்ட் சோபா விஜயன் வழங்கும் மாஸ்க் படம். புதுகை மாரிசா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் எனக்கு பேரா சஹானா பண்ணியிருக்காங்க.
இந்த படம் முழு நீள காமெடி கலந்த ஒரு திகில் படம். இதில் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல சிவா சார், மனோபாலா சார், ஷகிலா மேடம், கிங்காங்கு, சென்ராயன், பிளாக் பாண்டி, முனிஸ், யோகி, சொல்லி நிறைய ஒரு காமெடி பட்டாலுமே பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் 4 பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர் போய் பார்த்து பெரிய வெற்றியடை செய்யணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். புதிய யுகம் நேர்களே வணக்கம். என் பேர் சென்ராயன். இந்த படத்துடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மாஸ்க் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. டைரக்டர் பேர் வந்து மாரிஸ். ரொம்ப அழகான ஒரு திரைக்கதை, நல்ல கதை, இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கதை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மிக சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் படம் பாருங்கள். 4 கேரக்டரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன். என் கேரக்டர் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். டைரக்டர் சாருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. புதிய யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். இது வந்து மாதா என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் மாஸ்க் திரைப்படம். இந்த படம் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பேய் வீடு அப்படின்றது, ஒரு நார்மல் வீடு பேய் வீடாகிட்டோம். அந்த படத்தில் எங்கள் டீமோட இன்றைக்கி ஷூட்டிங் கலகலப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து புதுகை மாரிசா சார். இவர் வந்து ராம்பாலா சார் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய காமெடி ஹியூமன் சென்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நல்ல மனிதரும் கூட. கண்டிப்பாக இந்த படம் வந்து சீக்கிரம் தியேட்டருக்கு வந்துடும். இதில் நிறைய கலைஞர்கள் ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா, ஏன்னா ஷூட்டிங் காலைல ஆரம்பித்தா முடிகிறது எப்படின்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பணியாற்றுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா படங்களையும் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு படங்களையும் நிறைய நடிகர்கள் நடிச்சுப்போம். ஸோ திருப்பி இந்த படத்தின் மூலிமா எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ராயன், நான், அப்புறம் முனிஷ் ராஜா, புதுமுக யோகி, அப்புறம் ரிஷிதரன் அப்படின்ற ஒரு ஹீரோ அறிமுகமாக இருக்கார் அவர், அப்புறம் மனோபல சார், சகிலாக்கா, நெல்லை சிவாண்ணே, கிங்காங்கண்ணே, இப்படி பல பேர் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. சீக்கிரமே திரைக்கு வந்துடும் நம்புகிறேன். எல்லா படத்துக்கும் கொடுக்குற மாதிரி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் ஆஃப்டர் a short break in Red Carpet. நம்ம ரெட் கார்பெட்ல அடுத்ததா புயலா கிளம்பி வரும் படத்தோட டீம் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையவே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. பட் எந்த படம் ஹிட் ஆகுது, எந்த படம் ஹிட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நம்மளுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற விஷயம் தாங்க இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் சின்ன படங்கள் பெருசா ஹிட் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. சோ அந்த வகையில புயலா கிளம்பி வரும் படமும் ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆறுமுகம் அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு சார்ல்ஸ். மற்றபடி இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் தான் நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தோட டீம் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். புதிய யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தமன். புயலா கிளம்பி வரும் படம் வந்து எனக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போற படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஒரு பக்கா கமர்ஷியல் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஹரிஹரன் அண்ட் டைரக்டர் வந்து ஆறுமுகம் சார். படத்தோட கேமராமேன் வந்து விஜய்வல்சன், மியூசிக் டைரக்டர் வந்து சார்ல்ஸ், இந்த படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃபர் ஆக்ஷன் பிரகாஷ், அப்புறம் இது டான்ஸ் மாஸ்டர் வந்து தீனா மாஸ்டர், ராதிகா மாஸ்டர், எஸ்எல் பாலாஜி. ஒரு நல்ல டெக்னிக்கல் க்ரூவோட எடுத்த படம். ஏன்னா கமர்ஷியல் படத்தில் வந்து சாங்ஸ் ஃபைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45% to 35% வந்து அவங்க அதுதான் ஆக்குபை பண்ணும். அது பிரம்மாண்டமாக காமிச்சாதான் நம்ம கமர்ஷியல் படம் நல்லா இருக்கும். இது அந்த மாதிரி படம் தான். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு களம்ல சொல்லப்பட்டது. ஒரு லோக்கல் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்ஸ் நாங்கள் மதுரையில். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அதை எப்படி சால்வ் பண்ணுறோம், அது புத்திசாலித்தனமா அப்படின்றதான் படத்தோட கதை. என் கூட ஆர் மனோகர் சார், ஹீரோயின் மதுஸ்ரீ, அப்புறம் கும்கி அஸ்வின், சிங்கமுலியனை எல்லாருமே பண்ணியிருக்காங்க. புதிய யுகம் நேயருக்கு முதற்கண் வணக்கம். நான் புயலா கிளம்பி வரும் படத்தோட இயக்குனர். என்னுடைய முதல் படம் இது. இதில் தமன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் தொட்டால் தொட்டும், சேது பூமி, சட்டம் ஒரு ரிட்டரை இந்த படங்கள் பண்ணவர். எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக தான். மதுஸ்ரீங்கிற ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் அறிமுகப்படுத்திருக்கு. விஜய் இதில் ஒளிப்பதிவு. இது இந்த டைட்டில் எந்தளவுக்கு கமர்ஷியலாக இருக்கோ அதே மாதிரி படமும் நல்ல கமர்ஷியலான படம். ஒரு 5 சாங்கு, 3 ஃபைட்டு, 5 சாங்கில் 3 சாங்கு குத்து சாங்கு, ஒரு ஹீரோ இன்ட்ரொடக்ஷனு. ஃபுல் கமர்ஷியலாக ஒரு பெரிய ஹீரோ படம் பார்க்குற ஒரு நிலைமை இதில் தான் இருக்கும். நல்ல என்டர்டைன்மெண்டான படமாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுஸ்ரீ. இதோட ஃபர்ஸ்ட் மூவி புயலா கிளம்பி வரும். இந்த மூவியில் என்னோட கேரக்டர் வந்து நல்ல ஹோம்லியான கேரக்டர். இதில் எனக்கு 2 சாங்ஸ் இருக்குது. 2 சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் இந்த மூவியில் சீன்ஸ் வைஸில் நிறைய ஸ்கோப் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து கோவப்படாமல் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தமன் சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு சீனில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம். எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மூவி அவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சரி இது மைனஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு. ஸோ கேமராமேன் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு. ஸோ எல்லாரோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் இந்த மூவி. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக மூவி தியேட்டர் போய் என்ஜாய் பண்ணும்.